வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தில் கொன்கியானில் உபோல் ரத்னா டேம், அதாவது உபோல் ரத்னா அப்படிங்கிற ஒரு பெரிய அணைக்கு வந்திருக்கோம். விவசாயத்துக்கு பாசனத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அணை. தாய்லாந்துனா உங்களுக்கு வேறு விதத்தில் தான் காமிச்சிருப்பாங்க. நைட் கிளப்பு, பாரு, வாக்கிங் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி. ஸோ இப்படி ஒரு விடயத்தெல்லாம் யாரும் காமிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. தாய்லாந்துலேயும் நிறையா குடும்பங்கள் இருக்காங்க. இவங்களும் விவசாயம், தொழில் எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் இந்த யூடியூப்பில் ஒரு சில பேர் காமிக்கிறது மட்டுமே தாய்லாந்து கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பாசனத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அணை பார்த்தீங்களா? உபோல் ரத்னா டேம். ஸோ இங்கே தான் முகப்பு நம்ம பார்த்தோம். உபோல் ரத்னா டேம், நம்ம தமிழ் பெயர் மாதிரி இருக்குல்ல, ரத்னா, ரத்தினம் தமிழ் பெயர் தான். ஸோ இங்கே வந்து இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். To all those people who since 1962 have devoted their wisdom, wholehearted attention and lives, contributed their much appreciated efforts intellectually and physically to the success in the exploration and construction of the Nampong multipurpose project. The new era was its beginning, the milestone for the development of North East. ஸோ நார்த் ஈஸ்டில் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படக்கூடிய ஒரு அணைக்கட்டு தான் இந்த உபோல் ரத்னா டேம். சரி வாங்க, நம்ம அப்படியே இங்கே உள்ளே நடந்து போகலாம். இந்த பக்கத்துலாம் பாருங்கள், மலைப்பகுதி. ஸோ இங்கே அணை, இந்த பக்கம் ஏதோ ஒரு எங்கே பார்த்தாலும் ஆனால் புத்தருக்கு கோவில் இருக்கும். ஸோ இங்கேயும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம். உபோல் ரத்னா டேம். இதெல்லாம் மண் அரிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக கற்களை போட்டிருக்காங்க. சின்ன சின்ன பாறை கற்களை உடச்சி கொண்டு வந்து அப்படியே இங்கே போட்டிருக்காங்க. அந்த கருப்பு கோடு தெரியுது பாருங்கள். தண்ணி வந்து மழை காலத்தில் அது வரைக்கும் இருக்கும் போல், நல்லா இது வரையும் ஏறும் போல். அதுக்கப்புறம் இங்கே நார்மலாக கிடக்கும் போல். இப்போ ரொம்ப சம்மருங்கிறதுனால மழை குறைவு தானே, அதனால் தண்ணி கீழே கிடக்கு. இப்படியே இப்போ மழைக்காலம் வர 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 மேலே இங்கே ஏறிடுவோம் தண்ணி. அந்த தண்ணி கிடந்த வருந்த தெரியுது பாருங்கள், கருப்பு. பக்கம்லாம் அடர்ந்த காடு. இங்கே வந்து நான் கூட அது புத்தர் கோயில்னு நினச்சேன். கஃபே மாதிரி இருக்குது. அது கூட புத்தர் கோவில் நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கஃபே. சரி வாங்க நம்மளும் போகலாம் கஃபேக்கு. வா, நிறைய எவ்வளோ மக்கள் இங்கே வந்திருக்காங்க பாருங்கள். நான் அங்கேயே கீழே அந்த பக்கம்லாம் நிறையா கேம்பிங்லாம் மாதிரி மக்கள் வந்து தங்களுடைய வாகனம், அதாவது இந்த காரு இதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு கேம்பிங் மாதிரி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் நிறையா பேரோட காரு. இந்த இடத்துல இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, இங்கே வந்து ஜாலியாக அப்படியே சில் பண்ணிக்கிட்டு வேறு லெவலுங்க தாய்லாந்து மக்கள். பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் நிறுத்தி கிடக்கணும். அங்கேருந்து பார்க்கும்போது கூட சரியாக தெரியல. இங்கே தான் பயங்கரமாக இருக்குது வியூவு. ஒரு மினி கடல் மாதிரி இருக்குது. இருங்க
அட ஆமாங்க, ஒரு மினி கடல் தாங்க அது. அம்மாடியோ, பாருங்க. சரி, இன்னும் நம்ம மேலே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் அண்ட் காஃபி ஷாப். வாங்க மேலே போகலாம். ரெஸ்டாரண்ட் அண்ட் காஃபி ஷாப். ஸோ இதுதான், நம்ம உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வெளியில் இங்கே பார்த்துட்டு போகலாம். பாருங்கள் இப்போது, அப்பா, ஒரு மினி கடலுங்க அது. இப்போ பாருங்கள், சும்மா செம்மையாக பார்க்கலாம். நீங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த இடத்துல இங்கே தான் ஆரம்பிக்குது முனை. அப்படியே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு, எவ்வளோ பெரிய டேம். அப்படியே அப்பா, பல லட்சம் அதுக்கு நீர் ஆகாரமாக அதை பயன்படுத்தலாம் விவசாய நிலங்களுக்கு. கொன்கேன் வந்து நம்ம டெல்டா மாதிரி தான், நிறையா வயல்வெளி இருக்கும். ஆனால் நீர் பாசனம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரும்பு அதிகமாக பயிர் பண்ணுவாங்க கொன்கேனில், கரும்பு. அதே மாதிரி மழை காலத்தில் நெல் பிரதானமாக பண்ணுவாங்க. கோடையில் கரும்பு பார்க்கலாம். எப்படி பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய டேம். காஃபி ஷாப். ஓகே, இப்போ வந்து நாம் இந்த இடத்த சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். உபோல் ரத்னா டேம்லேருந்து, உபோல் ரத்னா எல்லாம் சோழர்கள் வந்து போன பகுதியாக தான் இருக்கும். இல்லாட்டி எப்படி ரத்னான்னு பேர் வந்துருக்கும். ரத்னா, உபோல் ரத்னா, ரத்தினம்ல பாருங்கள். ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு எப்படி பூச்செடி அப்படி வளைவாக கட்டியிருக்காங்க பாருங்கள்.